எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரோடு த்ரிஷாவுடைய வீட்டுக்கு சென்று செய்த காரியம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக ஒரு குறிப்பிட்ட தகவல் சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்கு அப்படிங்கிறதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு மாபெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மேலும் முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும், த்ரிஷா அவர்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அப்படி என்ன விஷயத்தை தான் சங்கீதா குடும்பத்தினரும் சங்கீதா அவர்களும் த்ரிஷாவுடைய வீட்டில் பேசினாங்க அப்படிங்கிறதையும் கடைசியாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதியும் தளபதி மனைவி சங்கீதா அவர்களும் சேருவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி பல அடுக்கடுக்கான உண்மைகளை பற்றி அந்த குறிப்பிட்ட தகவலில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிந்துக்கலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ ஒரு வார காலங்களாக என்னப்பா பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அது என்ன விஷயம் அப்படின்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் குறித்து தான் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த டைவர்ஸ் மனுவில் என்ன இருக்குது அப்படின்னா, மொத்த தமிழகத்தையுமே அதிர வைத்த 3 பாயிண்ட். முதல் முக்கியமான பாயிண்ட் வந்து தளபதி அவர்கள் ஒரு சைக்கோ அப்படிங்கிறதும், இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மனைவி சங்கீதா அவர்களை வீட்டை விட்டு வெளியவே அனுப்பாமல் பூட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிறதும், மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நடிகையோட வந்து தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிற அந்த 3 பாயிண்ட்டும் வந்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 3 பாயிண்ட் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் சைக்கோ அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டா, இது குறித்து தளபதி விஜய் மனைவியுடைய சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய தோழியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது நான் வந்து சங்கீதா அவர்களுக்கு நெருங்கிய தோழி தான், ஆனால் நானே சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்களை சைக்கோன்னு சொல்கிறதும் ஒரு பச்சை குழந்தையை வந்து கொலகாரன்னு சொல்கிறதும் அப்படிங்கிறது ஒன்று தான். அவரை பற்றி எனக்கு தெரியும். அவர் வந்து அதிகமாக சவுண்டு வச்சு கூட பேச மாட்டார், ரொம்பவே சாஃப்டாக நடந்துப்பார். நான் பொதுவாகவே யாரு கூடயாவது பழகினாலே அவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிப்பேன். எனக்கு வந்து தளபதி விஜய் ஹஸ்பண்டு தளபதி விஜய் அவர்களை 20 வருடங்களுக்கு மேலே தெரியும். எங்களோடலாம் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக பழகுவார். அவரை வந்து சைக்கோன் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது ஒரு சின்னதாக சொன்னால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்படி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அந்த ஒரு மனுவில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாரு அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த வகையில் சாத்தியம்? தளபதி விஜய் மனைவி இருக்கிறது லண்டனில், அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கேஸை அப்ளை பண்ணுறதுக்காக கோர்ட்டு வரைக்கும் போய் தான் ஆகணும். வீட்டுக்குள்ளே அடப்பட்டிருந்து அப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? இப்படி அடுக்கடுக்கான பொய்கள் மட்டும்தான் அந்த மனுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நடிகையோட தளபதி விஜய்க்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை உடைப்பதற்காகவே தான் தளபதி விஜய் அவர்கள் இப்போ கல்பாத்தி திருமணத்தில் வந்து த்ரிஷாவோட சேர்ந்து வந்து அப்படியே வந்து ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாரு. இப்போ இது வந்து மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே மறைச்சி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் த்ரிஷாவும் தோழர் தோழிகள், எங்களை பற்றி நீங்கள் என்ன பேசிங்களோ பேசிக்கோங்க, நாங்கள் வந்து பயந்துட்டுலாம் இருக்க முடியாதுன்னு ஒரு மாசு ஒன்று தளபதி விஜய் அவர்கள் காட்டிட்டாரு. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நேயர்களே, ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்ஸ் மனு தான். இது வரைக்கும் மொத்த தமிழக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே ஒரு மனுவும் வந்து வெளியே வந்து லீக் ஆனதே கிடையாது. அதோட சின்ன காப்பி கூட லீக் ஆனதே கிடையாது. ஆனால் அது எப்படி தளபதி விஜய் அவர்களுடைய மனு, இத்தனை பக்கம் மனு டீட்டெயில்ஸ் வந்து வெளியே வரும். சரியாக எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி எழுதி வச்ச மாதிரி வெளியே வரும். அப்புறந்தே தெரிய வரலையா இதற்கு பின்னாடி முழுக்க அரசியல் சதி தான் இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, கடைசியான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களும் தளபதி விஜய் மனைவி அவர்களும் சேருவார்களா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி பார்க்கும்போது, இது குறித்து தளபதி விஜய் அவர்களுக்கு நெருங்கியவர்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 0.00001% அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணத்தையும் அவங்களே விளக்கி இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயுடைய ரசிகராக இருந்தாலும் சரி, தளபதி விஜயுடைய ரசிகராக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவருடைய படங்களை நீங்கள் பார்த்துருந்தாலே போதும்,
அவருடைய ஆரம்ப கால படங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள், சிஎம் ஆகணும், தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு சீனாவே உள்ள நுழைச்சிக்கிட்டே வந்துட்டு இருப்பார். அவருக்கு இது வந்து நேற்று வந்த எண்ணம் கிடையாது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எண்ணம் கிடையாது. 20-30 வருட காலங்களாக இந்த ஒரு குறிக்கோளை நோக்கி சின்னதாக மூவ் பண்ணிட்டு வந்தவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது சரியாக எலெக்ஷன் டைமில் தான் கூடிய 20-30 வருஷமாக இருந்த மனைவி தனக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு சதி வேலையை பண்ணும்போது தளபதி விஜய் அவர்களை எப்படி சேர்த்திக்கொள்ள முடியும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுக்கு நெருங்கியவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு நெருங்கியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்னதான் அரசியல் ஆசைகள் இருக்கட்டும், அவருக்கு என்னதான் வேறு விஷயங்கள்லாம் இருக்கட்டும், தன்னுடைய கட்டின மனைவியை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது பேசணும்ல. மாதக்கணக்காக பேசாமையே இருந்தால் ஒரு மனைவியாக அவங்க நிலைமையில யாராவது யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, அதனால் வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் சமூக வலைத்தளங்களை வெளியிடுறாங்க, தளபதி விஜயை கூட வச்சுக்கிட்டே. இங்கே வந்து சங்கீதா அவர்கள் தனியாக கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க எதனால் சேர்ந்து வாழணும்? அதனால தான் ரொம்ப டீசெண்டாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தளபதி விஜய் மனைவி சங்கீதாவுடைய நெருங்கிய வட்டாரங்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் இருவருமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு இப்படி 2 பேருமே சேர்ந்து வந்தது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களை அப்படியே வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி, பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி, அவங்க ரொம்ப மனக்கவலையில், அதாவது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்களா. இதனால் சங்கீதா அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் டைரெக்டாக த்ரிஷாவுடைய வீட்டுக்கு போய், அம்மா உனக்கு என்னத்தாம்மா வேணும், ஏம்மா எங்களுக்கு மேலும் மேலும் தொந்தரவு கொடுக்குற, ஏற்கனவே என்னுடைய மகளையும் தளபதி அவங்களுடைய கணவரையும் பிரிச்சுவிட்டேன், இன்னும் ஏன் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற அப்படின்னு கேட்டதாகவும் த்ரிஷா அவர்கள் ரொம்பவே மரியாதையாக, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, உங்களுடைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. மேலும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சங்கீதா அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் எப்படி இருக்கிறாருங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்களாம். அதாவது என்னுடைய கணவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு வந்து உடம்பு வந்து இந்த தஞ்சாவூர் மாநாட்டில் பார்க்கும்போது ரொம்பவே இழைச்சி போயிட்டாங்களே, இப்போ எப்படி இருக்கிறாங்க, எதனால் இழைச்சி போயிட்டாங்க, ஒழுங்காக சாப்பிட்றாங்களா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் சங்கீதா அவர்கள் கேட்டதை தெரிந்த உடனே த்ரிஷா அவர் மனமுடைந்து போயிட்டாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்படி நேயர்களே, த்ரிஷா அவர்கள் வந்து மீண்டும் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து இந்த மாதிரி பப்ளிக் அப்பியரன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதற்கு மேலே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் அந்த குறிப்பிட்ட தகவல் இருக்குது. இதற்கு காரணமாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இன்னசென்ட் பெண்மணியாக, இவ்வளோ நல்ல பெண்மணியாக இருக்கிறாங்களே, ஒருவேளை நாம் தளபதி விஜயருடைய வாழ்க்கையில் வந்ததுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஏன் வீணாக போகணுமோன்னு, தளபதி விஜய் சங்கீதாவுடைய வாழ்க்கை வீணாக போகணுமோன்னு த்ரிஷா அவர்கள் நினச்சதா அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது. நேயர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் சேர்ந்து வாழணுமா கூடாதா, பிரிந்திருந்தாவே நல்லதா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.